Taste the Daily. தென்காசி நகராட்சிக்குட்பட்ட வார்டு பகுதிகளில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாட்டை கண்டித்து பொதுமக்கள் வினோத முறையில் தங்களது மனுவை ஆணையரிடம் அளித்தனர். தென்காசி நகராட்சிக்குட்பட்ட 10வது வார்டு பகுதியில் 1 மாத காலமாக குடிநீர் முறையாக வழங்கப்படவில்லை என்று மக்கள் குறை கூறினர். 10வது வார்டு சுயேட்சை உறுப்பினர் தங்கள் வார்டு மக்களுடன் வந்து வினோதமான முறையில் தாகத்திற்கு தவிப்பது போன்று விக்கல் எடுத்தவாறு ஆணையரிடம் கோரிக்கை மனு அளித்தார். இதனைத் தொடர்ந்து மக்களிடம் நகராட்சி ஆணையர் தண்ணீர் கொடுத்து உங்கள் பகுதியிலும் தண்ணீர் பிரச்சினை தீர்க்கப்படும் என்று உறுதியளித்தார். தூத்துக்குடியில் உள்ள உலக புகழ்பெற்ற பனிமய மாதா பேராலயத்தின் 442வது ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக நடைபெற்ற கூட்டு திருப்பலியில் சாதி மத வேறுபாடின்றி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மரியே வாழ்க என விண்ணதிர முழக்கமிட்டனர். மேலும் புறாக்கள் மற்றும் பலூன்களை பறக்கவிட்டு தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மயிலாடுதுறை அருகே தரமற்ற குடிநீர் வழங்கப்படுவதை கண்டித்து காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அருகே குறிஞ்சி கிராமத்தில் கலங்கிய நிலையில் தரமற்ற குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. தரமான குடிநீர் வழங்க கோரி பலமுறை மனு கொடுத்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா திமுக ஆட்சியில் அடிப்படை தேவையான குடிநீருக்கு கூட போராட வேண்டிய சூழல் இருக்கிறது என கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே மாற்றுத்திறனாளிகள் மத்திய அரசின் பட்ஜெட்டை கண்டித்து ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர். மத்திய பட்ஜெட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்த ஒரு திட்டமும் நிதியும் ஒதுக்கப்படாததை கண்டித்து தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைக்கான சங்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் புறக்கணிக்கப்பட்டதாக கூறி மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. செந்துறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர்.